எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம வண்ணவளின் வண்ணமயமான நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பட்டு சாரிங்க. அதுவும் வந்து பூ ரகம்னு சொல்லக்கூடிய ஒரிசா ரகத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? இதனுடைய முந்தியில் இருக்கிற கை வேலைப்பாடு ரொம்ப அதிகங்க. அதான் நீ காட்ட போறேன். ரொம்ப சூப்பரான டிசைனு. ஃபர்ஸ்ட் சாரியே நல்ல பிளாக் கலர் சாரி பாருங்க. சாரி ஃபுல்லாகவே அப்படிதான் இருக்கும். இது வந்து ஒரிசாவில் வந்து இது வந்து கல்யாண முகூர்த்தத்துக்கு கட்டக்கூடிய ரகம் தான் இந்த ஒரிசா ரகம் சாரி. சாரிக்கு பேரே ஒரிசா ரகம்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லாகவே வந்து த்ரெட்டில் பண்ணினது. காட்டன் சாரியில் எப்படி வந்து த்ரெட்டில் பண்ணுவாங்களோ அது மாதிரி இது வந்து பட்டில் சாரி பாடி ஃபுல்லாக பட்டாக இருக்கும். ஆனால் முந்தி மட்டும் நல்லா த்ரெட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. முந்தி தான் இதனோட இந்த சாரியோட ஹைலைட்டை. நான் முந்தி உங்களுக்கு ஃபுல்லாகவே காட்டுறேன். உங்களுக்கு பட்டு சாரிலே வந்து கையில் வந்து த்ரெட்டில் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இந்த சாரியோட ஹைலைட்டு. பாருங்கள், முந்திக்கு மட்டுமே அவ்வளோ வேலைப்பாடுகள் நடக்கும் இந்த சாரீ பொறுத்த வரைக்கும். பாருங்கள், ஃபேன்சி சாரீ மாதிரி இருக்குது, ஆனால் பட்டு சாரீ. சரிங்களா? இந்த சாரியோட ஃபுல் பாடி இது காட்டுறேன் உங்களுக்கு. ஒவ்வொரு சாரீ ஒவ்வொரு டிசைனில் இருக்கும் பாடியில் மட்டும். சரிங்களா? இதில் வந்து டபுள் கலரில் புட்டா கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இதில் பார்டரை பாருங்களேன், இதுவும் வந்து த்ரெட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்டர் ஜருகை வந்து ஜருகியாக இல்லாமல் த்ரெட் ஒர்க்காக வந்திருக்குது. சரிங்களா? இதுதான் சாரீ ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். இதனுடைய ப்ளவுஸ் காட்டுறேன் உங்களுக்கு. முந்தியோடைய கான்ட்ராஸ்ட் கலரே ப்ளவுஸாக கொடுத்துருக்காங்க. பார்டர் வந்து த்ரெட்டில் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அதுதான் வந்து கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் கலர் நல்லா பிளாக் கலர். பிளாக் கலர் நல்லா ஆரஞ்சு வந்து கான்ட்ராஸ்ட்டுங்கிறதுனால நல்லா எடுப்பாக இருக்குதுங்க. இந்த சாரியோட ரேட் வந்து 7000 ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் வரும். சரிங்களா? நம்ம எப்போவுமே ஜருகை வச்சு நல்லா நார்மலான பட்டு சாரி, பியூர் பட்டு சாரி கட்டிகிட்ருக்கோம். அதே இது இந்த சாரீ வந்து பியூர் பட்டு சாரீ, ஆனால் வந்து த்ரெட் ஒர்க்கில் வந்திருக்குது. இந்த மாதிரி டிசைன் சாரியும் நம்ம வார்ட்ரோப்பில் கட்டாயமாக இருக்கணும். ஏன்னா இது ஒரிசாவுடைய ஸ்பெஷல் சாரீ இல்லைங்களா, அதுக்காக சொல்கிறேன் நான். ஓகே, இதில் என்னென்ன கலர் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அடுத்த கலர் வந்து நல்லா வாடாமல்லி கலருங்க. பாடி ஃபுல்லாக நல்லா வாடாமல்லி கலரு. அதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் வந்து நல்லா மாம்பழ எல்லோ வந்து கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நல்ல மாம்பழ எல்லோ கலர் கான்ட்ராஸ்ட்டு. முந்தி வந்து நல்லா மாம்பழ எல்லோ கலரு. அதில் வந்து என்ன ஒர்க்குனாக்கா நல்ல பாடி சென்டரில் வந்து நல்லா பூ டிசைன் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பக்கம் பார்டர் வந்து ஒரு லேடி வந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி, அப்படியே கையில் வந்து ஒரு குடம் வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ரெண்டு சைடுமே வந்து த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், முந்தி ஃபுல்லாகவே த்ரெட் ஒர்க் தான். அதில் ஹைலைட்டு ரெண்டு பக்கமும் வந்து ஒரு லேடி இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் இந்த டிசைனையே வந்து நீங்கள் ப்ளவுஸுக்கு நீங்கள் அப்படியே ஆரி ஒர்க்கு போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். சரிங்களா? இதுதான் முந்தி இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே ஒரு லேடி கையில் வந்து மயில் வச்சுட்டு இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. வீணையவே வந்து மயில் மாதிரி பண்ணியிருக்காங்க. பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்கு. அடுத்த கலர் வந்து நல்லா சூப்பரான ஹனி கலருங்க. ஹனி கலரும் கோல்டும் ஹனியும் கலந்த கலர். சரிங்களா? பாடி கலரு டபுள் ஷேட் அப்படியே தெரியுது. அப்படியே ஷைனிங்காக டபுள் கலராக தெரியுது. இங்கே தூரமாக வந்து பார்க்கும்போது லைட்டு க்ரீன் மாதிரி தெரியுது. அப்படியே ஹனி கலர் தெரியுது. அப்படியே ஒரு 2-3 கலர் தெரியுதுங்க. அப்படியே லைட்டாக ஷைனிங்காக தெரியுது. அது கான்ட்ராஸ்ட் வந்து பிங்க் கலர் கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற முந்தி வந்து ஒரு குடம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி, லேடி வந்து ஒரு குடம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரியே லைனாக ஒரு 3 லைன் போட்டிருக்காங்க. அதை தாண்டி ஒரு 2 லைன் வந்து இந்த மிரரில் வந்து ஒரு லேடியோடைய கை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதுதான் வந்து 2 லைன் பார்டராக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்த கலர் வந்து இந்த ஹனி கலர். சரிங்களா? அடுத்த பிளாக் கலர் வந்து நல்லா எல்லோ கலர் கான்ட்ராஸ்ட்டு. உங்களுக்கு வந்து பாடியில் இருக்கிற டிசைன் எதுவும் சேஞ்ச் ஆகாதுங்க. அது வந்து பியூர் பட்டு. அதில் அங்கங்கே புட்டா டிசைன். புட்டா ஒன்று பெருசாக இருக்கும், கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அவ்வளோதானே தவிர மற்றபடி எந்த மாற்றமும் இருக்காது. அதே போல் பார்டர் எவர் கிரீன். எப்பவுமே எல்லா பூ ரகத்துக்குமே இந்த பார்டர் தான் கொடுப்பாங்க. இந்த பார்டர் மட்டுமே தான் வரும். ஆனால் முந்தி மட்டும்தான் வந்து உங்களுக்கு டிசைன் மாறி மாறி வரும். ஒன்றா பூ டிசைன் வரும், இல்லை லேடி இருக்கிற மாதிரி வரும். இதில் வித்தியாசமாக உங்களுக்கு முந்தி மட்டும்தான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? அதனால் உங்களுக்கு முந்தியும் அந்த பாடி கான்ட்ராஸ்ட்டும் உங்களுக்கு காட்டுறேன் நான். இதில் இருக்கிற முந்தி வந்து நல்லா பூ டிசைன் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பக்கமே பாக்ஸ் போட்ட பார்டர் கொடுத்துருக்காங்க. நல்லா பிளாக்குக்கு நல்லா பளிச்சு இருக்கிற எல்லோ கலர் கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க.
Black கலர் லவ்வராக இருக்கிறீங்க இந்த saree இந்த இன்னைக்கு காட்டின இந்த 2 பிளாக்குமே ரொம்ப சூப்பரான கான்ட்ராஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு காட்டுறது நல்லா பிளாக்குக்கு ஆரஞ்சு, இப்போ காட்டுறது பிளாக்குக்கு எல்லோ. ரொம்ப சூப்பராக இருக்குது. சரிங்களா? அடுத்த கலர் நல்லா சில்வர் கலருங்க. கிரேவும் சில்வரும் கலந்த கலர். டபுள் ஷேடு சொல்கிறேன் இல்லைங்களா, அதில் வந்து கிரேவும் சில்வரும் கலந்துருக்கு. சரிங்களா? அதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டு நல்லா பளிச்சுன்னு இருக்கிற பிங்க்கு. ஆனால் இந்த டிசைன் சேரீ நீங்கள் கட்டினீங்கன்னா முந்தி இருக்கிற அப்படியே கான்ட்ராஸ்ட்டுக்கு பளிச்சுன்னு தெரிவிங்க. ஏன்னா எல்லா சேரீயோட முந்தியுமே உங்களுக்கு நல்லா பிரைட்டாக தான் இருக்குது. ஓகேவா? நல்லா சூப்பரான கலராக இருக்குது. பளிச்சுன்னு இருக்கிற பிங்க் கலர். இதுவுமே வந்து நடுகாண்ட நல்ல பூ டிசைன், 2 பக்கமும் லேடி இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த கலர் வித்தியாசமான கலராக இருக்குது. கிரேவும் இல்லை, பிங்க்கும் கிரே சில்வர் கலரும் இல்லை, 2 கலந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமான கலராக இருக்குது. பிரான்ஸ் கிரீன் மாதிரி தெரியுது. அப்படியே ஒரு மாதிரி அழகாக இருக்குது. கலர் வித்தியாசமான கலராக இருக்குது. அடுத்த கலர் நல்லா மெரூன் கலருங்க. நல்லா மெரூனுக்கு எல்லோ கலர் கான்ட்ராஸ்ட். பளிச்சு நிற்கிற எல்லோ கலர் கான்ட்ராஸ்ட். முன்ன காட்டின அதே முந்தி டிசைன் தான். நல்லா நடுகாண்ட ஃப்ளவர் டிசைனும் 2 பக்கம் லேடி இருக்கிற மாதிரி முந்தி டிசைனு. ஆனால் வந்து பாடியில் வந்து நல்ல மெரூன் கலர் பளிச்சு நிற்குது. மெரூன் கலர். இந்த மெரூன் கலர் saree கட்டி நல்லா நகை போட்டோமா அவ்வளோ இடுப்பாக தெரியும். இந்த கோல்டு கலர் நகைக்கும் அந்த மெரூன் கலருக்கும். அடுத்த கலரு நல்லா பளிச்சு நிற்கிற ப்ளூ கலருங்க. ப்ளூ கலருக்கு நல்லா காப்பரும் சில்வரும் புட்டாவாக கொடுத்துருக்காங்க. நல்லா பாடியில் வந்து நல்லா பெரிய சைஸ் புட்டாவாக கொடுத்துருக்காங்க பாருங்க. நான் சொன்னேன்ல ஒரு சில சாரீக்கு பெரிய சைஸ் புட்டா வரும், சின்ன சைஸ் புட்டாவும் வரும்னு. இதில் இந்த சாரீக்கு வந்து பெரிய சைஸ் புட்டா கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து காப்பரும் சில்வரும் கலந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பிளாக் கலர் கான்ட்ராஸ்ட். இந்த சாரீக்கு வந்து பிளாக் கலர் கான்ட்ராஸ்ட் பாருங்க. முந்தி வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பிளாக்கும் காப்பரும் கலந்த மாதிரி முந்தி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் பார்த்த டிசைன் வேற. இப்போ இதில் பார்த்துருக்கிற டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வேற மாதிரி இருக்குது பாருங்க டிசைன். இது ரொம்ப கோர்த்து நெய்யறது கொஞ்சம் சிரமமான வேலைங்க. இந்த முந்தி மட்டும் நெய்யறது. இதுக்கு பிளவுஸ் பாருங்க. என்ன டிசைன் நம்ம போட்டாலுமே இந்த பார்டரில் வந்து வர ஒரே டிசைன் இந்த டிசைன் தான் வரும் பூரகத்தை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அடுத்த கலர் பார்க்கலாம். லாஸ்ட் ஒன். இந்த சாரீ வந்து முன்ன காட்டின அதே மெரூன் கலர் தாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னாக்கா முந்தியில் வந்து நடுகாண்ட இருக்கிற பூ டிசைன் சேம். ஆனால் இந்த 2 பார்டர்லேயும் அந்த சாரீ அந்த முன்ன காட்டின அந்த மெரூன் கலரில் டான்சிங் கேர்ள் மாதிரி வந்திருப்பாங்க. இதில் வந்து பாக்ஸ் மாதிரி வந்திருக்குது. சரிங்களா? அதுதான் வித்தியாசம். டான்சிங் கேர்ள் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, இது மாதிரி பாக்ஸ் டிசைனாக இருக்கிறத எடுத்துக்கோங்க. இல்லை டான்சிங் கேர்ள் வேணும்னு நினைக்கிறீங்க, அந்த மெரூன் கலர் எடுத்துக்கலாம். இதுதான் இந்த 2 மெரூனுக்கு உள்ள வித்தியாசம். சரிங்களா? முந்தி மட்டும்தான் மாற்றம் அடையுமே தவிர மற்றபடி சாரியோடைய பாடியில் இருக்கிற டிசைன் எல்லா சாரியுமே ஒரே ஒன்று போல தான் இருக்கும். சரிங்களா? இந்த சாரியோட ரேட் வந்து 7000 + ஃப்ரீ ஷிப்பிங் வரும். சரிங்களா? இன்னைக்கு காட்டின இந்த பியூர் பட்டு சாரியில் அதுவும் பூரகம் ஒரிசா ரக டிசைன் சாரி காட்டியிருக்கிறேன். இதில் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிக்கிறதோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.